தீராத கடன் இருக்கு, வருமானம் அப்படின்றதே இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த செடியை வீட்டில் வச்சு வளருங்கங்க. அந்த செடி என்ன அப்படின்னா மருத்துவ குணம் கொண்ட கற்பூரவள்ளி செடிங்க. மகாலட்சுமியோட அம்சம் நிறைந்த செடி அப்படின்னா இந்த கற்பூரவள்ளி செடி. வாசனையான இந்த ஒரு செடியை நம்ம தினசரி பார்க்க நேரிட்டாலே நம்மளுடைய வீட்டில் செல்வ நிலையானது பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சிறிய தொட்டிலையாவது இந்த கற்பூரவள்ளி செடியை வளர்ப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருந்தால் அது உடனடியாக இந்த செடியை வளர்க்குறவங்க வீட்டில இருந்து வெளியேறும். தேவையற்ற செலவுகளை குறைக்கவும், வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கும், சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கும், கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னாலோ இந்த சிறப்பான செடியை நம்ம வளர்ப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான பரிகாரம் சொல்றேங்க. அந்த பரிகாரத்தை நீங்க இந்த செடியிடம் செய்யணும். என்ன பரிகாரம் அப்படின்னா, நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா தினசரி நம்ம கற்பூரவள்ளி செடிக்கு தண்ணீர் ஊற்றும் போது அந்த செடியிடம் நான் சொல்லக்கூடிய இந்த வேண்டுதலை வைங்க. வருமானம் அதிகரிக்க வேண்டும், செல்வ நிலையானது பெருக வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு அந்த செடியிடம் வேண்டிக் கொண்டாலே நம்மளுடைய வருமானமானது பெருகும். இதன் மூலம் தீராத கடனும் தீருங்க. எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையோட செய்யும் பொழுது நம்மளுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குங்க. யாரெல்லாம் முழு நம்பிக்கையோட, அதுவும் கடன் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. ரொம்பவுமே எளிமையான ஒரு சிம்பிளான பரிகாரம், செலவே இல்லாத ஒரு பரிகாரம். யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.